ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் பெட்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம லாஸ்ட்டாக ஃபிஷஸ் வந்து எடுக்கும்போது என்னன்னா ஒரே ஒரு பிளாட்டிபீஸ் வந்து நமக்கு கிடச்சிது. நம்ம வந்து அவங்கள்ட்ட பர்சனலாக கேட்டு வாங்கிட்டு வந்தோம். அது என்னன்னா வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக கிடச்சிது. எப்படின்னா வந்து ஒரு லோடு வந்து பேரண்ட் சைஸ் கிடச்சிது. ஸோ மேக்ஸிமம் கிடைக்காது. யாருமே ப்ரீடர்ஸ் வந்து பேரண்ட் சைஸ் தர மாட்டாங்க. நார்மலாக அதோட போகிற இதுதான் தருவாங்க. நமக்கு ஒன்று மட்டும் கிடச்சது. அது லோடாக இருந்தது. அது எப்படின்னா மேபி ஒரு கம்ப்ளைண்ட்னால ரொம்ப நாள் குட்டி போடாமல் இருக்குன்னு தான் கொடுத்தாங்க. ஸோ நம்ம அது என்னன்னா வாங்கிட்டு வந்து நம்ம குட்டி போட்டால் நமக்கு லக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்து நம்ம தனியாக வச்சுருந்தோம். அது மேபி காட்டிருக்க மாட்டேன் வீடியோவில். இப்போ அது என்னாச்சு அப்படின்னா அந்த பிளாட்டிபீஸ் வந்து குட்டி போட்டுருச்சு. அது ஒரு பெரிய சர்ப்ரைஸு. ஆனால் என்னன்னா அந்த பிளாட்டிபீஸ் செத்து போச்சு அன்ஃபார்ச்சுனேட்டாக. ஸோ அது ஒன்று சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. இப்போ அந்த பிளாட்டிபீஸ் குட்டியில் தான் நமக்கு சர்ப்ரைஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா வந்து அது கிராஸ் ப்ரீட் ஆகிருக்கு போல். நமக்கு அதெல்லாம் தெரியாது. நம்ம வந்து ஃபிஷஸ் பார்த்து மட்டும் தான் வாங்கிட்டு வந்தோம். எதற்கு கூட கிராஸ் தான் தெரியாது. ஒரு பிளாட்டி தான் இருந்தது. இப்போ அது கிராஸஸ் தான் நமக்கு பெருசு. ஏன்னா நான் இது வரைக்கும் பார்க்காத கலர்ஸ் எல்லாம், அதாவது நான் பார்க்காத கலர்ஸ் எல்லாம் வந்து அந்த குட்டியில் வந்திருக்கு. என்னென்ன அப்படின்னா ஒயிட் வித் பிளாக் டெய்லு அதெல்லாம் வந்திருக்கு. ஸோ நான் எதாவது எதிர்பார்க்கவே இல்லை குட்டியில் எனக்கு ஃபுல்லாக வரும்ன்ட்டு. ஸோ வந்து நம்ம என்னென்ன கலர்ஸ் வந்திருக்கு, எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம டப்பு வச்சுருக்கோம்ல, டப்புக்குள்ளே இருக்குது குட்டி. அந்த குட்டி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஃபிஷ் டேங்க்கில் போட்டு உங்களுக்கு வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து நம்ம பிளாட்டி குட்டிங்க இருக்குது. இப்போ உங்களுக்கு மேலேருந்து நீங்கள் டாப் வியூவில் பார்க்கும்போது உங்களுக்கு குட்டீஸ் நிறையா தெரியும். மேபி கலர் ரைஸ் கரெக்டாக தெரியாது. ஏன்னா நமக்கு இதில் தான் வந்து நமக்கு நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம பார்க்காத கலர் பிளாட்டிஸ்லாம் இதில் இருக்குது. பிளாக் கலர் பிளாட்டி வந்து வரல, ஆனால் நம்மகிட்ட மேல் இருக்குது. ஸோ தேவைப்பட்டால் நம்ம ஃபியூச்சரில் வந்து வேறு எதை வாங்கி நம்ம கிராஸ்பிட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தான் வந்து நம்ம பிளாட்டி, இதில் இருக்க பிளாட்டியை நம்ம அப்படியே கலெக்ட் பண்ணி நம்ம அந்த மீன் தொட்டி இருக்குல்ல, மீன் தொட்டிகளை விட்டு இந்த மீன் தொட்டிக்குள்ள தான் விட்டு இதில் தான் வந்து நம்ம கூட பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம அப்போ தான் எப்படி வளருது, என்னென்ன ஃபுட் வைக்கணும் அப்படின்னு தெரியும். எனக்கு வந்து மெயினாக மாலி ஃபிஷஸ் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு வந்து எப்படின்னா இந்த மிக்சடு மாலின்னு ஒன்று இருக்குது, அதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நார்மலாக ஆரஞ்சு மாலி வந்து நிறையா கிடைக்கும், ஒயிட் மாலி கிடைக்கும், பிளாக் மாலி கிடைக்கும். இது வந்து காமன் கலர்ஸ். எனக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு வந்து இந்த மிக்சடு மாலின்னு ஒன்று இருக்கும், அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ எனக்கு பிளாட்டியில் கொஞ்சம் இப்போ தான் வந்திருக்கு. ஸோ கலர்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தோம்னா நல்லா க்ரோவாக நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மாலிக்கும் பிளாட்டிக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் மேபி அடுத்து உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். இப்போதைக்கு முதல்ல ஃபிஷ்ஷை கலெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ்ஷை கலெக்ட் பண்ணியாச்சு. கலெக்ட் பண்ணி வந்து சும்மா ஒரு கப்பில் எடுத்து உங்களுக்கு சும்மா வீடியோ காட்டுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம அப்படியே வந்து ஃபிஷ் டேங்க்கில் கொட்டிடுவோம். மொத்தம் வந்து ஒரு 32 கிட்டே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் பார்க்குறது ஒரு 16 இருக்கும், 16 15 இருக்கும். இதை வந்து நம்ம ஃபிஷ் டேங்கில் கொட்டிட்டு நம்ம அடுத்த ரவுண்ட் பிடிப்போம். ஏன்னா தனியாக வந்து நமக்கு பிடிக்கிறது வந்து வீடியோ எடுக்க முடியல. குட்டியில் நம்ம கொஞ்சம் சேஃபாக பிடிக்கணும்ல, அதனால் வந்து நான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பார்த்து எடுப்போம்னு சொல்லிட்டு நான் முதல்ல எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த குட்டிலாம் எடுத்து நம்ம இதில் ஃபிஷ் டேங்கில் விட போகிறோம். நீங்கள் உங்களுக்கு கலர் எப்படி தெரியும் தெரியல, மேபி க்ரோ ஆக உங்களுக்கு நல்லா இதில் தான் தெரியும். நமக்குமே பார்க்க ஒரு ஐடியா கிடைக்கும். டப்பில் இருக்கும்போது நமக்கு எவ்வளோ பெருசாக இருக்கா சிறுசாக இருக்கா, வளரலையா என்னங்கிறது கரெக்டாக தெரியாது. ஆனால் இந்த ஃபிஷ் டேங்கில் வச்சுருந்தோம்னா நம்ம நல்லாவே தெரியும். ஸோ வந்து ஃபாக்ஸ் டெயில் பேண்ட்டை மேலே போட்டு விட்டு நம்ம எல்லாத்தையும் இதை விட்டாச்சு. உங்களுக்கு மேபி லைட்டாக கலர்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் நார்மலாக பார்க்கும்போதே ரெட் கலர் தனியாக தெரியும். அதே போக அந்த கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கிறது அந்த ஒயிட் கலர்லாம் தனியாக. இப்போ நீங்கள் பார்க்குறதுல கூட அந்த பிளாக் கலர் டெயில் வச்சு ஒன்று போச்சு, இப்போ தான் ஓடிச்சு. ஸோ இது கொஞ்சம் பெருசானா அப்படின்னா தான் நமக்கு வந்து எப்படி இருக்குன்னு தனியாக தெரியும். கலரில் பிடிச்சி காட்ட முடியும். இப்போ வந்து நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது, ஏன்னா குட்டியாக இருக்குல்ல. ஸோ வந்து ரிஸ்க் எடுக்க முடியாது. டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் தனியாக தெரியும், ஒயிட் கலர் தனியாக தெரியும். ஸோ பார்ப்போம் ஃபியூச்சரில் தான் எப்படி இருக்குன்னு தெரியும். கொஞ்சம் க்ரோ வாட்ச் தெரியும். இது நீங்கள் பார்க்குற தெரியுமான்னு தெரியல. 2-3 கலர்ஸ்லையுமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் நம்ம நெக்ஸ்ட் வீக் அப்டேட்டில் வந்து உங்களுக்கு நான் அதை நல்லா தெளிவாக காட்ட ட்ரை பண்ணுறேன். ஸோ அடுத்த வாரம் பார்க்கும்போதுனா மேபி இதை கொஞ்சம் பெருசாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம அதே மாதிரி அடுத்த ஃபிஷஸ் வந்து பிடிக்க வேண்டியிருக்கு உள்ளே இருக்கிறத. ஏன்னா இப்போதைக்கு இதை வந்து மொத்தமாக ஒரு 15 ஃபிஷ் கிட்டே தான் விட்டுருப்போம். அதே மாதிரி இன்னொரு 15 ஃபிஷ் வந்து கீழே இருந்துச்சு. ஸோ அதையும் பிடிச்சாச்சு. அதையும் பிடிச்சிட்டோம்னா அந்த இப்போ இதில் கொஞ்சம் கிளாரிட்டியாக தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பிளாக் டெயிலாம் வச்சது. ஸோ பார்ப்போம் இதை வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் எதிர்பார்க்கல. நல்ல வேலை அந்த ஃபிஷ் வாங்கினதுக்கு ஏதோ ஒரு நமக்கு வந்து நிறைய கலர்ஸ் கொடுத்துட்டு போச்சு, இன்னும் சந்தோஷப்பட வேண்டியதான். ஏன்னா அது கொஞ்சம் ஆக்சுவலாக கொஞ்சம் வந்து ப்ராப்ளமாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம குட்டி பொறுத்தளவுக்கு நம்ம எல்லாமே ஹெல்த்தாக தான் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம இதை வந்து எப்படி க்ரோ ஆகுது அதை பற்றி தான் வந்து நமக்கு அடுத்த ஐடியா இருக்குது. ஸோ இந்த பிளாட்டிஸையும் வந்து நம்ம அந்த ஃபிஷ் டேங்க்கில் விட்டுலாம். ஸோ வந்து வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களும் நீங்கள் ஷேர் பண்ணி விட்டால் தான் வந்து அவங்களுக்கும் அதை பார்ப்பாங்க. கொஞ்சம் ஃபிஷ் லவர்ஸ் யாராக இருந்தால் நீங்கள் அனுப்பிவிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இனிமேல் வந்து நம்ம வீடியோ ரெகுலராக போடலாம்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கும்.